ஜாய் கிசில்டா மேட்டர் பெருசாக எடுத்துகிட்டு வரீங்க எங்கிட்ட. நம்ம சேலம் மாவட்டத்திலிருந்து நான் சொன்ன 2011 எலெக்ஷன் ரிசல்ட் பழிச்சதுனால 2014 பந்தயம் கட்டியிருக்காரு அவர் ஊரில். அம்மா ஜெயிப்பாங்கன்னு இவர் சொன்னால் நடக்குன்னு அந்த பந்தயத்தில் சம்பாதிச்சிருக்காரு. அவர் எங்கிட்ட வந்தார், குருஜி உங்களை நான் 3 சக்ஸஸும் பார்த்தேன், உங்கள் வீடியோ எல்லாமே பார்த்தேன், ஜாதகம்லாம் பார்த்து முடித்த உடனே என் மனைவி என் காதலனோடு உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு என்னிடமே அனுமதி கேட்கிறார். அந்த ஜாதகம் இதில் இருக்குது. காரணம்னா சொல்லாமல் வச்சுக்கிட்டா நீங்கள் என்னை கொண்டுடுவீங்க. இத்தனைக்கும் அந்த பொண்ணு ஒரு பேரழகி இல்லை, வேரிங் ஸ்பெக்ஸ் தான், கண்ணாடி தான் போட்டிருக்கு. நான் உடனே சரி பொண்ணு பெரிய பேரழகியாக இருக்குமோ, நமக்கு அப்படி தானே போவோம், இவ்வளோ டேராக கேட்குதுனாக்கா சினிமா நடிகை மாதிரி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா நார்மலான ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரி தான் இருக்குது. நாங்கள் தெரியாமல் வச்சுக்கிட்டா நீங்கள் கொலை பண்ணிவிடுவீங்க, கோவக்காரன்னு தெரியும். அதனால் அவனோட ஒரு நாள், அதுவும் நீங்கள் காவல் காக்கணும். பசங்க ஸ்கூல் போயின அப்புறமா அந்த 2 பொண்ணுங்களுக்கு என்ன வயசுன்னு நினைக்கிறீங்க? ஒன்று 8வது படிக்குது, ஒன்று 6வது படிக்குது. போன உடனே ஒரு நாள் தான் வச்சுப்பேன். நான் கேட்டேன், சரி நீங்கள் சம்மதிக்கலாம் என்ன சொல்கிறாங்க அவங்கன்னு கேட்டேன். நான் சம்மதிக்கலைன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க கூட போய் வாழ்வேன். அந்த ஆள் ஜாதகத்தை வாங்கி பார்த்தேன். 7ஆம் இடத்துல சுப கிரகங்கள் இருந்து பிரச்சனைன்னு வந்தால் கை குலுக்கிட்டு விலகிடுவாங்க. 7ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தால் விலக மாட்டாங்க. ஒன்று நான் உன்னை போட்டு தள்ளுறேன், இல்லை நீ என்ன போட்டு தள். ஆண் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல பாவ கிரகம் இருந்தால் பொண்டாட்டியை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போவேன். சுப கிரகம் இருந்தால் ஒன்று, இல்லைன்னா அந்த மனிதன் எங்கிட்டே வந்து கேட்க வேண்டாமே. உண்மைதான். சுபகிரகம் இருக்கிறதுனால தான், அதனால தான் ஜோதிஷம் என்ன சொல்லுது, எந்த வீட்டில் சுபகிரகம் இருந்தாலும் அந்த வீட்டை பாதுகாக்கும். அதனால தான் பாவி சுபன்னு பிரித்தான். சுபனிடம் புத்தி வேலை செய்யும், உளவியல் வேலை செய்யும், பகுத்தறிவு வேலை செய்யும். பாவியிடம் வேலை செய்யாது. நரகாசுரர்கிட்ட போய் நீங்கள் அறம் யோசிக்க முடியுமா? ராவணேஸ்வரர்கிட்ட போய் அறம் யோசிக்க முடியுமா? டே அடுத்தவன் பொண்டாட்டின்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் எனக்கு அதாண்ட பிடிச்சிருக்கணும். அதனால தான் சுபன் பாவின்னு பிரித்தான். இதைத்தான் தேவர் அசுரர்னு பிரித்தான். இதே தான் கிறிஸ்துவ மதத்தில் சைத்தான் கடவுள் அப்படின்னாங்க. இதுதான் எல்லா மதத்தினுடைய கோட்பாடும்.